நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய செடிகள் வெறும் அழகு மட்டும் கொடுக்கறது இல்லைங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கறது இல்லாம காற்றோட தரத்தையும் உயர்த்தி கொடுக்குது. இது போக காற்றுல இருக்கக்கூடிய நச்சு கலந்த வாயுக்களை நீக்கிட்டு மனிதர்கள் சுவாசிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான காற்றை நமக்கு கொடுக்கறதுல இந்த பிளான்ஸோட பங்கு முக்கியமானது. பட் இதுல குழப்பம் என்னன்னா, நிறைய செடிகள் இருக்கிறதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய செடிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ இந்த கவலை இதுக்கப்புறம் விட்டு தள்ளுங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு 12 செடிகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 12 செடிகளையுமே உங்க வீட்டுல நீங்க வளர்க்கறது மூலமா உங்க உடல்நிலை மற்றும் மனம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ். நான் உங்கள் ஜெயசெல்வன். முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய செடி பாத்தீங்கன்னா கற்றாழைன்னு சொல்லக்கூடிய ஆலோவேரா. நிறைய பேர் வீட்டுல இந்த கத்தாழை செடியை நம்ம பார்க்க முடியும். அது ஆரோக்கியத்துக்காக வச்சிருக்காங்களே இல்லையோ, கந்திஷ்டி அந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட இந்த கற்றாழை செடி வச்சிருப்பாங்க. இந்த கற்றாழை செடியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அந்த வெயில் எல்லாத்தையுமே தாங்கி வளரக்கூடியது. இது போக பாத்தீங்கன்னா தண்ணீரை அதிக அளவுல இதுக்கு ஊத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. சில வீட்டுலாம் பாத்தீங்கன்னா வறட்சி காலத்திலுமே இந்த கற்றாழை தாங்கி வளரும். இந்த கற்றாழை செடியை நாம புடுங்கி வச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்குமே இது உயிரோடயே இருக்கும். இந்த கற்றாழை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கிச்சன்ல இருந்து வரக்கூடிய புகை மற்றும் பாத்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய ஃபார்மால்டிகைடு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுது. புதுசா ஒருத்தவங்க நம்ம கார்டனிங் தொடங்குறோம்னா இந்த கற்றாழை செடியை வாங்கி நம்ம தாராளமா வளர்க்கலாம். ஏன்னா ரொம்பவே ஈஸியான பிளான்ட் இது வளர்க்கறதுக்கு. இந்த கற்றாழை செடி பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவத்திலும் பயன்படுது. அதாவது ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளமா இருக்கட்டும், உடல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த கற்றாழை ஒரு மருந்தா இருக்கு. முக்கியமா இந்த கற்றாழை ஜூஸ் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் சூடு இது எல்லாமே குறையறதா மருத்துவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய செடி ஸ்னேக் பிளான்ட். இந்த ஸ்னேக் பிளான்ட் உங்க வீட்டுல வளர்க்கும் போது இது உங்க வீட்டோட அழகை மட்டும் மேம்படுத்துறது இல்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்குது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய காற்றோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்கு ஒரு முக்கியமான தன்மை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்ல கூட CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணுது. நச்சு கலந்த வாயுக்கள் இந்த காற்றுல கலந்திருக்கிறதுனால அது மூலமா வரக்கூடிய சில வகையான அலர்ஜிஸை ஸ்னேக் பிளான்ட் கண்ட்ரோல் பண்ணுது. தி அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இவங்க ஸ்னேக் பிளான்ட் பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஓசோன் குறைபாடு அப்படின்ட்டு. ஓசோன்ல ஓட்டை விடுறது. சோ இந்த மாதிரி ஓசோன்ல ஓட்டை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை தடுக்கிறதுக்கான ஆற்றல் ஸ்னேக் பிளான்ட்டுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள் மூலமாவும் இந்த ஓசோன்ல ஓட்டையை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் உருவாகுது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அது மூலமா கூட ஓசோன்ல ஓட்டை விடுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ இது போன்ற ஓசோனில் ஓட்டை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை இந்த ஸ்னேக் பிளான்ட்டால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, மூணாவதா இருக்கக்கூடிய செடி நாம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் ஆகிய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் கார்டனிங் சம்பந்தமா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களை சேரும். ஓகே, மூணாவதா அரிக்கா பாம்ஸ். இந்த அரிக்கா பாம்ஸ் செடி காமனா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வளர்த்திருப்பாங்க. ஏன்னா இது வளர்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கேர் ஃப்ரீயா இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல நம்ம இந்த அரிக்கா பாம்ஸை பார்க்க முடியும். நிறைய பேர் இதோட நேம் தெரியாம என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தென்னை மரம் மாதிரி இருக்குல்ல அந்த செடி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நர்சரி எல்லாமே. இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹார்ட்லியான பிளான்ட், அவ்வளவு சீக்கிரமா இறந்து போகாது. அதனாலவே நிறைய பேர் இதை விரும்பி வளர்ப்பாங்க. ஓகே, இந்த அரிக்கா பாம்ஸ் செடி என்னென்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, காற்றுல இருக்கக்கூடிய பென்சைன், ஃபார்மால்டிகைடு இது போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்களை ரிமூவ் பண்ணி ஒரு சுத்தமான காற்றை நமக்கு கொடுக்குது. இந்த அரிக்கா பாம் செடி நல்லா வளர்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதோட மண்கலவை. இதோட மண்கலவை பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடாது, ஓரளவு ஈரத்தன்மையில தான் இருக்கணும். இந்த ஈரத்தன்மைக்காக நம்ம மண்கலவை கூட தேங்காய் நார் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிக்கா பாம் செடி எங்க வைக்கலாம்? சூரிய ஒளி நேரடியா படாத இடங்களா பார்த்து வைக்கலாம். நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ அதாவது காற்றோட்டம் உள்ள இடத்துல பார்த்து நம்ம வைக்கலாம். இந்த அரிக்கா பாம்புக்கு 2 முக்கியமான பண்புகள் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாவே காற்றை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான சுத்தமான காற்றை கொடுக்குது. குறிப்பா சொல்லணும்னா, குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா காற்று ஓரளவு கொஞ்சம் ட்ரையாவே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம அரிக்கா பாம் செடியை வீட்டுல வளர்க்கும் போது ஓரளவு ஈரப்பதம் காற்றுல கொடுக்கக்கூடிய தன்மை இந்த அரிக்கா பாம்ஸுக்கு இருக்கு. சில செடிகள்லாம் வளர்க்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய பெட்ஸுக்கு அது ஒரு டாக்ஸிக் அதாவது நச்சுத்தன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த அரிக்கா பாம் செடி பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் ஃப்ரீ பிளான்ட். நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மணி பிளான்ட் சொல்லக்கூடிய போத்தோஸ். இந்த மணி பிளான்ட் செடி எப்படி வேணாலும் வளர்க்கலாங்க. டைரக்ட் வெயிலையும் வச்சு வளர்க்கலாம், இன்டைரக்ட் சன்லைட்லயும் வச்சு வளர்க்கலாம், தண்ணீர்லயும் வளர்க்கலாம், மண்ணே இல்லாம கூட வளர்க்கலாம். சோ அதனால இந்த மணி பிளான்ட் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல நம்ம பார்த்திருக்க முடியும். இந்த மணி பிளான்ட்டுமே பாத்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த ஃபார்மால்டிகைடு, கார்பன் மோனாக்சைடு, ஜைலைன் அண்ட் பென்சைன் இது போன்ற வாயுக்களை ரிமூவ் பண்ணி ஒரு சுத்தமான காற்றை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா அரிக்கா பாம் மாதிரி தான் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் அதிகப்படுத்தி
நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு வழிவகை பண்ணி கொடுக்குது. அஞ்சாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் ரப்பர் ட்ரீ. இந்த ரப்பர் பிளான்டோட இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கும், ஓரளவு நல்லா ஷைனிங்கா இருக்கும். இதோட இலைகளை நம்ம தொட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த லெதர் தொடுற மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸா இருக்கும். இதோட இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான க்ளோவி லுக் கொடுக்கும். அந்த அளவுக்கு வீட்டுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்குற அளவுக்கான ஒரு சூப்பரான பிளான்ட் இது. இந்த ரப்பர் பிளான்ட் செடியும் பாத்தீங்கன்னா நம்ம வளர்க்கும் போது சில வகையான அலர்ஜில இருந்து நம்மள பிரிவென்ட் பண்ணி கொடுக்குது. பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா இவைகள் காற்றில ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை கலந்த வாயுக்களை நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரப்பர் பிளான்ட்டுக்கு இருக்கு. இந்த ரப்பர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ லைட் கண்டிஷன்லயும் வளரும், அதே மாதிரி லோ மெயின்டெனன்ஸ். இது போக இதுக்கு நம்ம தொடர்ச்சியா தண்ணீர் விடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு 2 டைம் கொடுத்தா கூட போதும். ஓகே, ஆறாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிசி பிளான்ட். இந்த ஜிசி பிளான்ட் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வாட்டரிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, வாரத்துக்கு ஒரு டைம் வாட்டரிங் பண்ணாலே போதுமானதுதான். இந்த ஜிசி பிளான்ட்டுக்கு ஒரு யூனிக்கான மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய ட்ரைட்டர்பெனாய்டு மற்றும் பாலிபோனாலிக் போன்றவற்றை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிசி பிளான்ட்டுக்கு வந்து நோய் தாக்குதல் வந்து ரொம்பவே குறைவா தான் வரும். ஏழாவதா நம்ம பார்க்கக்கூடிய செடியின் பெயர் ட்ரெசினா கோல்டு ஸ்டார். இந்த ட்ரெசினா கோல்டு ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ட்ரை வெதர்லயும் வந்து வாழக்கூடிய செடி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த செடியை உங்க வீட்டுல நீங்க வளர்க்கும் போது தலைவலி மற்றும் கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம் இது எல்லாமே குறைக்குது. காற்றில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை கலந்த வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு, ட்ரைக்ளோரெத்திலின், பென்சைன் அண்ட் ஃபார்மால்டிகைடு இது போன்ற வாயுக்களால் வரக்கூடிய அமோனியா மற்றும் இன்னும் பலவிதமான நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாக்குது. எட்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய செடியின் பேர் வந்து பாத்தீங்கன்னா மான்சரா டெலிகேஷியா. இந்த அழகான பெரிய மான்சராவோட இலைகள் வீட்டுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கறது மட்டும் இல்லாம இண்டோர்ல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நமக்கு சுத்தமான ஒரு ஏரை கொடுக்குது. இந்த மான்சரா பிளான்ட் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஏர் ஹியூமிடிஃபையராகவும் ஏர் பியூரிஃபையராகவும் செயல்படுது. இந்த மான்சரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸால நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து தீர்வா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மான்சரா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை எப்பவுமே ஈரப்பதமா வச்சுக்கிறதுனால ட்ரைனஸால வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கியூர் ஆகுது. இந்த மான்சரா செடியை நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லாவே சூப்பரா வளரும். ஒன்பதாவதா நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பால் மாதிரி ஒரு கிரீப்பர் மாதிரி தொங்கும். அதாவது பால்ல கிரீப்பர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சோ இந்த பிளான்ட் நம்ம வீட்டுல வளர்க்கும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையுது. இது போக இந்த பிளான்ட் நம்ம வளர்க்கறது மூலமா நிறைய சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கிறதா ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, 10ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட். இந்த பிளான்ட் நம்ம பார்க்கிறதுக்கு ஸ்பைடரோட லெக்ஸ் அதாவது சிலந்தியின் கால் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பைடர் பிளான்ட் நம்ம வீட்டுல வளர்க்கறது மூலமா நம்மளோட பிரீத்திங்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லலாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது மட்டும் இல்லாம கோல்டு அப்புறம் தலைவலி இது போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த ஸ்பைடர் பிளான்ட் வளர்க்கறனால ஒரு சில தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். ஓகே, 11 நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஜேட் பிளான்ட். இது ஒரு வாஸ்து பிளான்ட்னு சொல்றாங்க. இந்த ஜேட் பிளான்ட் நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கும் போது நமக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் தரது இல்லாம நிறைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் நமக்கு கொடுக்குது. இந்த ஜேட் பிளான்ட்மே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க காற்றில வந்து ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம CO2 சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு நைட் டைம்ல கூட ஆக்சிஜனை கொடுக்குது. பட் இந்த ஜேட் பிளான்ட் எப்படி வளர்க்கலாம்னா டைரக்டான சன்லைட்ல வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஜன்னல் ஓரம் அந்த மாதிரி நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல வச்சு வளர்க்கணும். இது ஒரு இண்டோர் பிளான்ட் கிடையாது. ஓகே, 12ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பாத்தீங்கன்னா ஃபைகாஸ் ஃபிடிலீஃப் ஃபிக். இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டோர் பிளான்ட் தான். ஆனா எந்த மாதிரி இடத்துல வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா நல்ல பிரைட்டான வெளிச்சம் அடிக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். இந்த ஃபைகாஸ் ஃபிடிலீஃப் ஃபிக் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அதுபோக நம்ம தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், கோல்டு, இருமல் இது போன்ற நோய்கள் எல்லாமே வராம இருக்கிறதுக்கு இந்த ஃபைகாஸ் ஃபிடிலீஃப் நம்ம வீட்டுல வளர்க்கலாம். சோ இதன் மூலமா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கெமிக்கல்ஸை ரிமூவ் பண்ணி நம்மள இந்த மாதிரி தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 12 பிளான்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த பிளான்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம முடிஞ்சா போய் நீங்க பக்கத்துல இருக்க நர்சரிலயோ இல்ல ஆன்லைன்லயோ இந்த பிளான்ட்ல ஏதாவது ஒரு 2 பிளான்ட் வாங்கி நீங்க வீட்டுல வளர்த்து பாருங்க. இன்கேஸ் நீங்க சென்னையில இருந்து உங்களுக்கு இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து நம்மளோட கிரீன் ஃபார்முலா நர்சரி கார்டன்ல இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்மியான ரேட்ல நல்ல பிளான்ட்டா நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங்கோட சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.